ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லால் ஹோம் மசாலா. இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் குழம்பு புளி சேர்க்காமல் திரும்ப திரும்ப வைக்கக்கூடும் சுவையில் செய்யலாம் வாங்க. ஒரு கடாயில் 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்னதாக ஒரு பட்டை 2 கிராம்பு போட்டுக்கலாம். அடுத்ததாக 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கினதும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். இறாலை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகு தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு குக்காக விட்டுடுங்க. குழம்பு கொதித்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இந்த குழம்பை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணால் மறுபடியும் இப்படி தான் வைப்பீங்க. வாசனை வீடு ஃபுல்லாக மணக்குது. டேஸ்டியான இறால் குழம்பு ரெடி. இந்த குழம்பை நீங்கள் சாதத்தோட இட்லி தோசை கூட சாப்பிடலாம். இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.